தமிழகம் முழுவதுமே கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் விநாயகரை கொண்டு வந்து பல இடங்களில் ஊர்வலத்தை எல்லாம் எடுத்து பெரிய அளவில் கொண்டாட இருக்கின்றார்கள். அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரரை, இப்போது 2-3 முக்கியமான விஷயங்கள் நம்முடைய மாநிலத்திற்கு பல கருத்து வேறுபாடுகளை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எண்ணத்தை இந்த 3 விஷயங்களிலும் கூட நம்முடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் சந்திப்போம். முதலிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது சேலம் சென்னை 8 வழிச்சாலை. நமக்கு தெரியும், தமிழகத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிஃபென்ஸ் காரிடார் அதை கொடுத்திருக்காங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளை, குறிப்பாக இந்தியாவில் ப்ராஜெக்ட் அனைத்துமே ஆத்ம நிர்பார் பாரத் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற முன்னெடுப்பிற்கு தமிழகத்தினுடைய டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவில் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் மிக முக்கிய நோடல் பாயிண்ட்டுகளாக கோயம்புத்தூரிலிருந்து, திருச்சியிலிருந்து, ஒசூரிலிருந்து, சேலத்திலிருந்து அனைத்து பகுதியும் கூட இருக்கிறது. அதற்கு மத்திய அரசு 25,000 கோடி முதலீடு வரக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தால் மட்டும் பத்தாது. மாநில அரசும் தன்னுடைய பங்குக்கு அதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை அமைத்து கொண்டு வந்து இதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக கூட அந்த டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்திருக்கிறது. அதன்படி நம்முடைய சேலம் சென்னை 8 வழி சாலை என்பது சேலத்திற்கும் சென்னைக்கும் இடையில் நம்முடைய பயண நேரத்தை மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்கு ஒரு சாலையாக இருக்க போகிறது. குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்டுக்கும் அது உந்து சக்தியாக அடுத்த கட்டம் தமிழகம் செல்வதற்கு இந்த முழு காரிடார் முழுவதுமே, அதில் சேலம் ஒரு நோடல் பாயிண்டாக இருக்கிறது, சென்னை ஒரு நோடல் பாயிண்டாக இருக்கிறது. டிஃபென்ஸ் காரிடாருடைய அலைன்மெண்ட்டும் ஏறத்தாழ சேலம் சென்னையினுடைய 8 வழி சாலை ஒட்டிய அந்த அலைன்மெண்ட்டும் இருக்கு. அதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இது தமிழக மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கும் என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல காலகட்டங்களில் இதை எதிர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக சேலத்தில் முதலமைச்சர், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களே எந்த காரணத்திற்கும் இந்த 8 வழி சாலை வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து பல அரசியல் மேடைகளில் பேசியிருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமருக்கு முதலாக நம்முடைய முதலமைச்சர் சென்று சந்தித்த பொழுது அவர் கொடுத்த கைப்பிடியிலும் கூட இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். அப்படியெல்லாம் அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வே தமிழகத்திலே திமுக முன்னெடுத்திருந்தது. நம் அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக அது வர இருக்கிறது. எப்படி அந்த கம்ப்ளீட் அந்த பகுதியினுடைய தொழில்துறை, விவசாயம், அனைத்து விதமான உள்கட்டமைப்புகளுக்கு இந்த சாலை இருக்கும் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது ஆளுகின்ற திமுகவினுடைய அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். கட்சியினுடைய, அவருடைய சொந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக. அப்படி இருக்கும் பொழுது தமிழக மக்கள் அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு பேச்சா? எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த திட்டம் வந்தாலும் எதிர்ப்போம், டிஃபென்ஸ் காரிடார் உட்பட அதை இனாகிரேட் பண்ணுறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் வந்த பொழுது கருப்பு பலூன் விடுவோம், ஆனால் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எங்களுடைய மனசு மாறும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள், செயல்கள் தமிழக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் இன்னும் ஒரு படி போய் மேலே பேசியிருக்காங்க. பச்சை துண்டு போட்டவன்லாம் விவசாயின்னு வந்துட்டான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கூட கொச்சைப்படுத்துகின்ற சொல்.
விவசாய தொழிலை அவமானம் செய்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவர் தெரிந்து பேசியிருந்தாரோ தெரியாமல் பேசியிருந்தாரோ தெரியாது, ஆனால் பச்சை துண்டையும் விவசாயியும் பிரிக்க முடியாத அந்த இருவரையும் கூட கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கு மன்னிப்பு கோருவது மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தில் அந்த அமைச்சர் செய்கின்ற ஒரு குறைந்தபட்ச செயலாக இருக்கு. சகோதரி, அது மட்டும் இல்லை, அந்த அமைச்சர் பச்சை துண்டு போட்டவல்ல விவசாயி என்று கேட்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் அவருடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சேர்ந்து தான் கேட்டாராம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி கிடையாது. சொந்தமாக ஒரு தோட்டத்திலேயோ ஒரு விளைச்சல் நிலத்திலேயோ இறங்கி விவசாயம் செய்கிறது கிடையாது. பச்சை துண்டு போட்டுட்டு மேடையில் பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை இப்படித்தான் தமிழக விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் மக்கள் மன்றத்தில் வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் நேரடியாக தமிழக மக்களுக்கு விளக்க வேண்டும். இந்த 8 வழி சாலைக்கு சேலத்திலிருந்து சென்னை வரை தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது அவர்களுடைய மனசு மாறி இருக்கா? மாறி இருக்குன்னா ஏன் மாறி இருக்கு? அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த நிறைய திட்டங்களை எதற்காக எதிர்த்தார்கள்? அரசியல் காரணங்களுக்கா என்பதை தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேர்பட ஒரு விளக்கத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, இதே பிரச்சனை நம்முடைய சென்னையினுடைய பரந்தூர் விமான நிலையத்திற்கு இருக்கிறது. 2016 தேர்தல் அறிக்கையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சென்னைக்கு 2வது ஒரு விமான நிலையம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மாநிலத்திற்கு நிறைய விமான நிலையங்கள் வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் பாரத பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய கனவு. எங்கேயெல்லாம் பெரிய விமான நிலையம் வரவில்லையோ அங்கேயெல்லாம் உடான் ப்ராஜெக்டில் சிறிய விமான நிலையத்தினாச்சு கொண்டு வாங்க, சேலம் போன்று என்று இந்த உதான் ஸ்கீமுக்கே மிகப்பெரிய உந்து சக்தியாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இருந்திருக்கின்றார். இப்போ பரந்தூர் விமான நிலையம் 20,000 கோடி ரூபாய் பொருட்செலவில் வர இருக்கிறது. 51% ஹோல்டிங் மத்திய அரசு கிட்டையும் 49% ஹோல்டிங் மாநில அரசுக்கு இருக்க போகுது. 2016 தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லியிருந்தாலும் அதன் பின்பு ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பரந்தூர் உட்பட இன்னொரு இடத்தையும் தேர்வு செய்து வைத்திருந்தார்கள். அது இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்த திமுக அந்த தேர்வு செய்த இன்னொரு இடத்தை விட்டுவிட்டு மத்திய அரசுக்கு 4 இடங்களை எடுத்து சென்றார்கள். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை என்விரான்மெண்ட் கிளியரன்ஸிலிருந்து அந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் அனைத்து விதமான பரீட்சையும் தாண்டி வரும்பொழுது மட்டும்தான் அனுமதி கிடைக்கும். ஏவியேஷன் மினிஸ்டர் அனுமதி கொடுத்தாலும் கூட அது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லிருந்து பல இடத்தை தாண்டி அது வர வேண்டும். அப்படி இருக்கின்ற மாநில அரசு தேர்வு செய்த எந்த இடமாக இருந்தாலும் கூட மத்திய அரசு அனுமதி கொடுக்க போது இன் பிரின்சிபல் அப்ரூவல் சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டும் என்று. ஆனால் இன்று மாநில அரசு தன்னுடைய திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால், தன்னுடைய வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தினால் பரந்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் யாருடைய வீடெல்லாம் கையகப்படுத்த போகின்றது அவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், குறிப்பாக இது வெட்லேண்டாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அனைவரும் கூட இன்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். இதுவும் கூட ஆளுகின்ற திமுக அரசு தன்னுடைய திட்டமிடுதல் சரியில்லாத ஒரு காரணத்தினால் மத்திய அரசு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மறுபடியும் தமிழகத்திற்கு வருவதற்கு இவர்களாகவே தடையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போ அமைச்சர் சாதாரணமாக சொல்றார், நாங்கள் 3 மடங்கு அதிகமான காம்பன்சேஷனை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். சொல்லுவது எளிதிதான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்க்குறாங்க. ஏன்னா 2016 தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு தமிழ் குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுப்பதாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கு. இன்னும் 6 ஆண்டுகள் கழித்து 8 ஆண்டுகள் கழித்து எந்த விதமான விவசாய நிலத்தை யாரும் பார்க்கல, 2 ஏக்கர். அப்படி இருக்கும் பொழுது நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் எந்த விதமான கோரிக்கையை அரசை வைத்தாலும் கூட பரந்தூரிலே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நமக்கு நிதர்சனமாக இதன் மூலமாக தெரிந்திருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய முழு கடமை மாநில அரசினுடைய கையில் இருக்கு. அவர்கள் விரைந்து இதை சரி பண்ணி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் செவிசாய்த்து நமக்கு விமான நிலையம் வேண்டும். அது ஒருவேளை பரந்தூரில் வர முடியாத காரணமாக இருந்தால் இதற்கு முன்பு அதிமுக அரசு
அவர்கள் கூட ஒரு இடம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தையும் கூட அவங்க யோசிக்கலாம். மாமந்தூர் அதிமுகவினுடைய அரசு, பரந்தூர் மாமந்தூர் இரண்டும் அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பரந்தூர், திருப்போரூர், படலாம், பன்னூர் இந்த 4 இடத்தை மத்திய அரசுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு விமான நிலையம் நிச்சயமாக தமிழகத்திற்கு வேண்டும், 2வது விமான நிலையம் வேண்டும். அது எப்படிப்பட்ட இடம் என்பதை உடனடியாக முடிவு செய்து பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல், சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை இல்லாமல் இவர்கள் வேகமாக மத்திய அரசுக்கு விரைந்து இந்த 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் மாநில அரசு. சகோதரர்களே, 2 வருடம் நம்முடைய கொரோனா காலத்தை தாண்டி நம்முடைய பொருளாதாரத்தில் இந்த 4 மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள். அதிலும் குறிப்பாக இந்த குவார்ட்டர், இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இந்த குவார்ட்டர், இந்த 3 மாதத்துக்கான ரிசல்ட்டை, இண்டிகேட்டர், எக்கனாமிக் இண்டிகேட்டர் நம்ம பார்க்குறோம். நேற்று மாநில அரசு கூட அதை பற்றி பேசியிருந்தாங்க. குறிப்பாக நம்முடைய தமிழகம் மாநில அரசு சம்பாதிச்ச ஓன் ரெவென்யூ, நம்முடைய சொந்த வருமானம் என்பது 52% உயர்ந்திருக்கிறது. 52% நம்முடைய மாநில அரசு சம்பாதித்த நம்முடைய ஓன் ரெவென்யூ என்று சொல்லுவார்கள், 52% உயர்ந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இந்தியா முழுவதுமே பார்க்கும் பொழுது இந்த ஒரு குவார்ட்டர், இந்த 3 மாதங்கள் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களும் இணைந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இணைந்து 43% எல்லா மாநிலங்களுடைய வருமானம் சராசரியாக உயர்ந்திருக்கிறது. அதில் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் இந்த 3 மாதத்திலே தன்னுடைய ஓன் ரெவென்யூ 68% மகாராஷ்டிராவில் உயர்ந்திருக்கிறது. கேரளா மாநிலத்தினுடைய ஓன் ரெவென்யூ, சொந்த வருமானம் 68% உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய வருமானம் 52% உயர்ந்திருக்கிறது. குஜராத்தினுடைய வருமானம் 50% உயர்ந்திருக்கிறது. நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானம் 43% ஓன் ரெவென்யூ உயர்ந்திருக்கிறது. நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி திறன், ஜிடிபி என்று சொல்லுவோம், அது இந்த 3 மாதத்திலே 13% வளர்ச்சி நம்முடைய நாடு பார்த்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். கொரோனாவிற்கு பிறகு நம்முடைய பொருளாதாரம் இப்போது உலக அளவிலே நம்பர் 1 வளர்ச்சி இருக்கக்கூடிய பொருளாதாரமாக மாறி இருக்கின்றோம். இதை IMF, வேர்ல்டு பேங்க் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 13% ஒரு குவார்ட்டரிலே வளர்ந்திருக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சராசரியாக 43% ஓன் ரெவென்யூ வளர்ந்திருக்கு. தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. மகாராஷ்டிரா 68%, தமிழ்நாடு 52%. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மகாராஷ்டிராவுடைய சொந்த வருமானம் ஹையஸ்ட், அதான் இந்திய அளவில் முதல் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 கோடியை தொடுறாங்க. அதன் பின்பு உத்தரப்பிரதேசம், அதுவும் அதிகமாக 48,000 கோடி வளர்ந்துருக்காங்க. தமிழகம் 33,000 கோடி வளர்ந்துருக்கு. கர்நாடகம் 32,000 கோடி. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசினுடைய பொருளாதார கொள்கை இந்திய அளவிலே அனைத்து இடத்திலும் கூட பொருளாதார வளர்ச்சிக்கு, பொருளாதாரம் வளர்வதற்கு, நம்முடைய சுயசார்பு, நம்முடைய ஆத்ம நிர்பார் பாரதம் போன்ற அனைத்து திட்டங்களும், மோடி அரசினுடைய அனைத்து திட்டங்களும், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவிலிருந்து, சிறு குறு தொழிலிருந்து அனைத்து இடத்திலும் வளர்ச்சிக்கு நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் இப்பொழுது கண் முன்னாடி நம்பர் அடிப்படையில் பார்க்கணும். அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய சராசரி ஓன் ரெவென்யூ 43% வளர்ந்திருக்கு. 11 மாநிலங்கள் 43% தாண்டி வளர்ந்திருக்கு. மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, குஜராத் இவங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், அந்த 11 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்று இருக்குது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நாம் கட்டமைத்த பொருளாதார கொள்கை
இன்று கொரோனா தாண்டி நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்முடைய பொருளாதார கொள்கைகள் இன்று அடித்தளம் அமைத்திருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை பாராட்டி நம்முடைய சுயசார்பு பாரதம் இப்பொழுது அடிப்படையிலே தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதை ஆமோதித்து தமிழ்நாடு அரசு உட்பட இந்தியாவிலே 50% மேலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து இன்னும் அதிகமாக நாம் வளர வேண்டும், நம்முடைய கடனை குறைக்க வேண்டும் என்றும் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நம்முடைய தமிழக மக்களுக்கு இந்த செய்தியும் நாங்கள் கொண்டு சேர்க்க வந்திருக்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குன்னா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். அதான் நான் சொன்னேங்கண்ணா, பரந்தூர் அதிமுக அரசு 2 இடத்தை தேர்வு செஞ்சிருந்தாங்க. திமுக அரசு வந்த பிறகு 4 இடத்தை தேர்வு செஞ்சிருந்தாங்க. 2 இடத்துலையுமே பரந்தூர் இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக அரசியல் மாறிடுச்சுன்னா, ஒரு திட்டம் வந்தாவே எதிர்த்து 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 அதை அரசியல் பண்ணி 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 மக்களுக்கு ஆளுகின்ற அரசின் மீது நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இப்போ அரசியல் சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமே நம்முடைய சேலம் சென்னை 8 வழிச்சாலையே ஒரு உதாரணம். அதை எதிர்த்தாங்க, இப்போ ஆமோதிக்கிறாங்க. நல்ல திட்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நம்பிக்கை இல்லாத சூழலில் நம்ம ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போ பரந்தூர் நமக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட். அடுத்து தமிழகத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு எல்லாமே இந்த பரந்தூர் என்பது முன்னோடியாக இருக்க போகுது. 20,000 கோடி. பரந்தூர் மட்டுமல்ல, பரந்தூரோடு இன்னும் 3 இடங்களும் மத்திய அரசுக்கு போயிருக்கு. அதனால் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு அவர்கள் கேட்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு குழு அமைச்சு, ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழுக்களை உருவாக்கியிருக்காங்க. சில குழுக்கள் நீதியரசர் தலைமையில் வேறு வேறு இடத்துல கமிட்டி ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரே தீர்வு ஒரு எம்பவர்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு குழுவை போட்டு பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்த்து அதை சரி பண்ணி இந்த வெட்லேண்ட்லேருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் சரி பண்ணணும். இது மெயின் அரசியலாக குற்றஞ்சாட்டுறதை பண்ணி இன்னைக்கு முக்கியமாக நம்ம பேசுறதுங்கன்னா, டிஎம்கே கொடுத்த மாடல் தான் இப்போ கிரவுண்டில் இருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வருவாங்க, அரசியல் கட்சி வரும், அப்போ என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் வருவாங்க, அடுத்து என்ஜிஓ வருவாங்க, மாறி மாறி போராட்டம் பண்ணி எந்த விதமான திட்டத்தையும் விடமாட்டாங்க. அதனால் அதை சரி பண்ண வேண்டிய நேரம் இருக்கு. அதே நேரத்தில் வர்றவங்களை தப்புன்னு நம்ம சொல்ல, இடத்துல என்ஜிஓ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பேட்டர்னாக போயிட்டு இப்போ பரந்தூரில் கேட்குறது நியாயமான கோரிக்கை தான் கேட்குறாங்க. வெட்லேண்டு நியாயமான கோரிக்கை தான். நீங்கள் இதற்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பொழுது பரந்தூர் எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு முதலும் கடைசியுமாக இந்த பரந்தூரை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் எப்படி இதற்கு முன்னாடி கோல்டன் கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட் நம்ம போட்ட வாஜ்பாய் தலைமையில் தமிழ்நாட்டில் எந்த விதமான சலனம் இல்லாமல் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு டெவலப்மெண்ட் வேண்டும்னு தமிழக மக்களே வரவேற்று அவ்வளோ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். அதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது நம்முடைய முதலமைச்சருடைய கடமை என்று நாங்கள் சொல்லுகிறோம். முதலமைச்சர் அதை செய்யணும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆதரவு நாங்கள் கொடுப்போம். இல்லாட்டி தேவையில்லாமல் நம்ம வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்டையும் இழந்து விடுவோம். இதனால் பாதிக்கப்பட போவது நம்முடைய சாதாரண மக்கள் தான். ஆனால் இப்போ டிஃபென்ஸ் காரிடாரை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஃபென்ஸ் காரிடாருக்கு ஒரு சிஇஓ இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸரை தமிழ்நாட்டில் சிஇஓ வந்திருக்காங்க. மாநில அரசுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் டிஃபென்ஸ் காரிடார் அப்படிங்கிறது அது ஒரு ப்ராஜெக்ட்டுங்கண்ணா. நோடல் பாயிண்ட்டை மட்டும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் இருக்கணும், சேலம் இருக்கணும், திருச்சி இருக்கணும், ஒசூர் இருக்கணும், சென்னை இருக்கணும். ஒரு நோடல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேசிக் அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் காரிடாரை கொண்டு வரணும் அப்படின்னு. இதனுடைய 100% எக்ஸிக்யூஷன் மாநில அரசனுடைய கையில் இருக்கு. ஏன்னா அதனால தான் சிஇஓ இருக்காங்க. எக்ஸிக்யூஷன்னா கரெக்ட் அலைன்மெண்ட்,
அதை எங்கே கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும், அனைத்துமே மாநில அரசனுடைய கையில் இருக்குது. இப்போ எதற்கு டிஃபென்ஸ் காரிடார் நமக்கு ரொம்ப முக்கியம்னாங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் வரக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்லையும் ஆஃப்செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள். குறிப்பாக நம்முடைய இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வெளிநாட்டிலிருந்து டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ பொருள் வாங்கணுமோ இந்த வருஷம் 10% எக்ஸ்ட்ரா உள்நாட்டில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு வேணுமோ வேண்டாமோ, இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் 2வது பெரிய டிஃபென்ஸ் இம்போர்ட்டர் நம்ம தான். 2வது பெரிய டிஃபென்ஸ் இம்போர்ட்டர். நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, உள்நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, அவரோ பொருளை வாங்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த 2 காரிடார் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60% டிஃபென்ஸ் பொருளை இந்த 2 காரிடாருமே உற்பத்தி செய்து கொடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அதுவும் கோயம்புத்தூர் கொடிசியாவில் டிஃபென்ஸுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை நம்முடைய மத்திய அரசு திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் கேட்கறது நியாயமான கேள்விதான். விவசாய நிலத்தை அழித்துத்தான் இது கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாதுங்க. இதை மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அனைத்து மக்களுடைய தரப்பு கருத்துக்களையும் கேட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நான் நெகோஷியபிள் அண்ணா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இதில் பெனிஃபிட் ஆகிறவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது, சிறு குறு தொழிலாளர்கள். இது ரொம்ப முக்கியங்கண்ணா. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்எம்இ, திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்எம்இ, சேலத்தில் இருக்கக்கூடிய எஸ்எம்இ, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த டிஃபென்ஸ் காரிடாரில் அவங்களுக்கு தான் பெரிய பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதனால் இது நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முறையில் நம்முடைய பத்திரிகை நண்பருக்கும் நமக்கும் எதுவும் கருத்து வேறுபாடு கிடையாது. நிலங்களையும் பாதுகாக்கணும், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால தான் டிஃபென்ஸ் காரிடார் இருக்கக்கூடிய அந்த 2 மாநிலத்துக்கும் மத்திய அரசிலிருந்து ஒரு ஆஃபீஸரை மாநில அரசுக்கு டெபுட்டேஷன் அனுப்பியிருக்காங்க. மாநில அரசனுடைய கருத்துக்களை கேட்டு டெண்டரை ஃப்ளோட் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கடமை அந்த அதிகாரிக்கு இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ் அதிகாரி தான் வந்திருக்கார். நம்முடைய டிஃபென்ஸ் காரிடார் சிஇஓவா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அதிகாரி மத்திய அரசு பொறுப்பில் இருக்கிறவங்கள தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க நம்முடைய மாநில அரசோடு இணைந்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் இது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கும் தெரியும், ஓ பன்னீர்செல்வம் அண்ணனுக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனை, குறிப்பாக 2017 எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டது கிடையாது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்கன்னா, நாம் பல இடத்துல பல கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கின்றோம். குறிப்பாக வடகிழக்கு, இப்போ பீகார், இதை போன்ற மாநிலங்களில் நம்முடைய கூட்டணி கட்சியில் சில பிரச்சனைகள் இருப்பது இயல்புதான். ஆனால் இதுக்கு தீர்வு என்பது ஜனநாயக தீர்வு தான். அந்த கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் அவர்களாகவே முடிவெடுத்து அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும். இதில் பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த 3-4 மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்களும் சரி, எந்த தலைவர்களும் கூட அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை பொறுத்தவரை ஒரே ஒரு ஸ்டாண்டை தான் நம்ம சொல்கிறோம். அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. தலைவர்கள், தொண்டர்கள் அவர்கள் முடிவெடுப்பார்கள். குறிப்பாக நம்முடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க ஜனாதிபதி அவர்கள் வந்த பொழுது கூட எம்எல்ஏக்கள் அடிப்படையிலே வாய்ப்பை நாங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தோம். அவங்கெல்லாம் அதே மாதிரி வாக்களித்தும் வெற்றி பெற செய்தார்கள். அதனால் நம்ம யாருக்குமே எங்கேயுமே இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லியது கிடையாது. அது மாநில தலைவராக மிக உறுதியாக நான் கூறுகின்றேன். மற்றபடி ஒரு தலைவர் பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய உட்கருத்து, அதை பற்றி இந்த நேரத்தில் நான் பேசுவது சரியாக இருக்காது. ஏன்னா என்ன கான்டெக்ஸ்டில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஆனால் ஒரு மனதாக சொல்லணும் அப்படின்னா அது எங்களுடைய வேலை கிடையாதுங்கண்ணா. எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பார்ட்னராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி நண்பர்கள், தொண்டர்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. very important ally, as you mentioned, ADMK. And the ADMK dismantle ஆகிறது, will it not affect the BJP also in the state? சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல காலமாக உங்களை போன்ற ரொம்ப சீனியர்
ஜேர்னலிஸ்ட் இங்கே நிறைய பேர் நண்பர்கள் இருக்கீங்க. இரு துருவங்களாக ரிவிடியன் போல்ஸாக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டு வருகிறது. அது நிதர்சனமான ஒரு உண்மை. இரண்டு கட்சிகளுமே வேறு வேறு காலகட்டத்திலே தமிழக மக்களுக்காக உழைத்திருக்கின்றார்கள். தமிழகத்திற்காக பல நல்ல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு கட்சி இங்கே அழிந்து தான் நாம் வர வேண்டும், நமக்கு அது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம எப்பவுமே பார்க்கலீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா சில பத்திரிகை நண்பர்கள் தவறாக கூட புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பலமாக இருக்குன்னு என்ன சொல்ல வர்றீங்க, நீங்கள் ஒன்று சேர்த்துறோன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. பலமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஜனநாயக முறையில் ஒரு தீர்வு எடுத்து அந்த தீர்வை முன்னெடுத்து போகணும். அது வெளியே இருந்து யார் சொன்னாலும் கூட அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இருக்குமோ தவிர பெர்மனன்ட் சொல்யூஷனாக அது இருக்காது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72க்கு பிறகு 2-3 ஸ்பிளிட்டை எல்லாம் பார்த்து இன்னைக்கு மறுபடியும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கு. அதனால் எங்களுடைய ஒரே ஒரு பார்வை, இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்டர்ஃபரன்ஸ் எப்பயுமே இருக்காது. அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அது எப்பொழுது பலமாக இருக்கும் என்றால் ஜனநாயக முறையில் தொண்டர்கள் தலைவர்கள் அவர்களாக ஒரு தீர்வை கண்டுபிடித்து முன்னெடுக்கும் பொழுது அவர்கள் பலமாக இருப்பார்கள் என்பது எங்களுடைய மிக தீர்க்கமான ஒரு நம்பிக்கையும் கூட. சார் ஆனால் அந்த கோர்ட் வந்து 11 பேர் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் கவர்மெண்ட் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் நீங்கள் எந்த கேஸ் கேட்குறீங்களா? இந்த கோத்ரா ரைட் கேஸ் கேட்குறீங்களா? ஆனால் நம்முடைய கட்சி தலைவர்கள் நாம் யாரும் கூட ஒரு நீதிமன்றத்தில், குறிப்பாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இதை போன்று மல்டிபிள் ப்ராசஸ் ஆஃப் லா இதையெல்லாம் தாண்டி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை முழுமையாக எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை எப்பவுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு அரசு ஒரு இடத்துல முடிவெடுக்கும் பொழுது அதை ஒரு கட்சியின் தலைவராக இங்கே இருந்து நான் ஆமோதிப்பதோ அதை எதிர்ப்பதோ சரியாக கூட இருக்காது. ஐடியலாக நமக்கு தெரியும் கிரேவ் கிரைம், முக்கியமான கிரேவ் கிரைம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடம் உள்ளே இருக்க வேண்டும், அவங்களுக்கு அப்ளிகபிலிட்டி ஆஃப் லா, அதாவது இத்தனை வருஷம் சென்டென்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வர்ற உரிமை இருக்கா, ஒரு மாநிலத்திற்கும் ஒரு கோர்ட் அப்ரூவ்டு கமிட்டி, அந்த கமிட்டியில் அரசு அதிகாரிகள், குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கக்கூடிய கமிட்டி, அந்த கமிட்டி உட்கார்ந்து தான் யார் வெளியே வர்றாங்களோ இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. அதனால் இது பாரதிய ஜனதா கட்சி முடிவு எடுத்திருப்பதாக சித்தரிப்பது முற்றிலும் தவறு. நம்மை பொறுத்தவரை கோத்ராவிலிருந்து பல இடத்துல யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ, நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது யாரையும் கூட விடாமல், அது குஜராத்தினுடைய போலீஸ், சில இடத்துல எஸ்ஐடி, இவர்களே முன்னின்று அனைவருக்கும் கூட குஜராத் அரசு தான் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம உள்ள இருக்காங்கன்னா அதற்கு காரணம் யார் தவறு செய்திருந்தாலும் கூட அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் யாரையும் கூட காப்பாற்றவில்லை. எல்லாத்தையும் கூட நடுநிலைமையோடு தவறு செய்தவர்கள் அனைவரையும் இந்த ப்ராசஸ் ஆஃப் லா அதில் போய் உள்ள இருக்காங்க. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து வெளியே வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ப்ராசஸை வந்து ஒரு கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு. அதை வந்து அரசியல் காரணங்களுக்காக சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஏதோ இது கட்சியே முடிவெடுத்தது போல. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் படி தான் நடந்திருக்கு. உதாரணத்திற்கு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப அப்பீல் போகலாம். இந்த கேஸில் கூட சில பேர் அப்பீல் போயிருக்காங்க. அதனால் இது அனைத்துமே சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி புதிதாக நடப்பதற்கு எதுவுமே இல்லை. அதனால் இது கட்சி மேலே அதை அட்ரிபியூட் பண்ணுவது என்னை பொறுத்தவரை இது சரியாக இருக்காது என்பது என்னுடைய ஒரு பதிலுங்க. எந்த ஆடியோ? மதுரை ஆடியோ. ஆனால் இப்போ நண்பர், ஒரு பத்திரிகை நண்பர் கேட்குற கேள்வி வந்து, சமீபத்தில் நான் பேசியதை போல் ஒரு ஆடியோ வந்திருக்கு, அதற்கு மதுரை புறநகர் மாவட்ட தலைவர் திரு சுசீந்திரன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருந்தாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆனால் ஏற்கனவே நான் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருந்தேன்.
அதாவது மதுரை விமான நிலையத்திலே நடந்த சம்பவம் என்பது விரும்பத்தகாத ஒரு சம்பவம். அந்த சம்பவம் உருவாகுவதற்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியவர் நம்முடைய அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள். அப்பொழுது மதுரை மாநகர மாவட்ட தலைவர் அப்பொழுது இருந்த திரு சரவணன் அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து, இதை போன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, மதுரை விமான நிலையத்தில் நம்முடைய தொண்டர்கள் தலைவர் எங்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் அங்கே சண்டை வந்திருக்கிறது, நாங்கள் பொதுமக்கள் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நம்முடைய நாட்டிற்காக சேவை செய்து நாட்டிற்காக வீரமரணம் அடைத்த நம்முடைய சகோதரர்கள் நம் மண்ணிற்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மரியாதை, அவர் கடைசி நேரத்தில் அந்த பிரம்மாண்டமான மரியாதை கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியில் தொன்று தொட்டு வழக்கமாக இருக்கிறது. அதனால் மதுரை புறநகர் மாவட்ட தலைவருக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு புறநகரிலே, அவருடைய சொந்த ஊரிலே நம்முடைய தொண்டர்கள் கடைசி நேரத்திலே அவருக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று. ஒரு பக்கம் புறநகர் மாவட்ட தலைவர் நான் அவர் கிராமத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற அழைப்பு, ஒரு பக்கம் மதுரை மாநகர மாவட்ட தலைவர் நான் விமான நிலையத்திற்கு வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் அங்கே வந்து செலுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பு. அப்பொழுது காரில் என்னுடைய பயணம் செய்த புறநகர் மாவட்ட தலைவர் நிச்சயமாக நான் புறநகருக்கு வர வேண்டும் என்று அவர் வற்புறுத்திய பொழுது மதுரை அப்பொழுது இருந்த மாநகர மாவட்ட தலைவர் அவர்கள் நான் விமான நிலையத்திற்குத்தான் வர வேண்டும், காரணம் இதை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் இதை அரசியல் செய்திருக்கின்றார், ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டிய நிகழ்வை அரசியல் நிகழ்வாக மாற்றி இருக்கின்றார்கள், இந்த நேரத்திலே நான் அங்கே வந்து அஞ்சலி செலுத்துவதுதான் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் கூட நான் கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து. இந்த இரண்டும் நடக்கின்ற நேரத்திலே நான் எடுத்த முடிவு மதுரை விமான நிலையத்திற்கு சென்று நான் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று. அதன் பின்பு நான் பத்திரிகை நண்பர்களுக்கு கூட பேசினேன். அங்கே சென்ற பிறகு என்ன ஆச்சு, நம் தொண்டர்களை சமாதானப்படுத்தியும் கூட இதை போன்ற விரும்பத்தகாத ஒரு செயல் நடந்திருக்கிறது. இந்த விரும்பத்தகாத செயலில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் செய்த செயல் வந்து காணாமல் போயிருக்கு. அதாவது வீரமரணத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த ஒரு கட்சி நபர்கள் பொதுமக்களை அமைச்சர் அவர்கள் கொச்சையாக பேசியது அது பேசும் பொருளாக மாறவில்லை. அதே நேரத்தில் நான் தெளிவாக இருக்கின்றேன், ஒரு அரசியல் தலைவராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி மக்கள் மன்றத்தில் எதா இருந்தாலும் கூட அதை எடுத்து வைத்து, அதனால தான் நீங்கள் கேட்டீங்க ரஜினி அவர்களும் கவர்னர் அவர்களும் அரசியல் பேசினாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் சரிதான்னு சொன்னேன். அரசியல் என்கின்ற வார்த்தை ஏன் கொச்சைப்படுத்துறீங்க? அரசியல் என்கின்ற வார்த்தை எங்கேயுமே கொச்சைப்படுத்த வேண்டிய வார்த்தை கிடையாது. தவறான அரசியல் தான் கொச்சைப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. அரசியல் என்பது அனைத்தும் கலந்த ஒரு வார்த்தை தான். அதை மக்கள் மன்றத்திலே வைப்பது அரசியல் தான். பிடிஆர் அவர்கள் தவறு செய்திருந்தால் அதை மக்கள் மன்றத்திலே வைப்பது என்னுடைய கடமை, அது அரசியல் தான், அதை அரசியல் செய்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார், எதிர்க்கட்சி செய்யாமல் அவியலா செய்வதற்கு எதிர்க்கட்சி இருக்கிறது. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை. எல்லா இடத்துலையும் கூட்டம் போட்டு அதை எதிர்த்துத்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு கிடையாது. ஆனால் ஒருவர் தவறு செய்யும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைப்பது அது அரசியல் தான். கரண்ட் பில்லை ஏற்றுனீங்க எதிர்த்து மக்கள் மன்றத்துக்கு வருவது அரசியல் தான். அதை அண்ணாமலை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பான், பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய நிலைப்பாடு அமைச்சரை எதிர்த்து அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தர்ணாவில் உட்கார்ந்து இருக்க வேண்டும், பத்திரிகை நண்பர்களை சந்தித்திருக்க வேண்டும், மதுரை மக்களிடம் முறையிட்டு இருக்க வேண்டும். அது அரசியல், அது மக்கள் மன்றத்திற்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் யாரோ 2 பேர் எமோஷனலாக அதை செருப்படுத்தி வீசிய பொழுது அதனுடைய தன்மை மாறிவிட்டது, அதனுடைய உண்மை மாறிவிட்டது. பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வேறு பக்கம் டைவர்ட் ஆகி போயிடுச்சு. இதைத்தான் நம்முடைய புறநகர் மாவட்ட சுசி கூட சொல்லியிருப்பார். அதனால் இதனுடைய ஸ்டைல் என்னன்னா, நம்முடைய தலைவர்களுக்கு தொலைபேசியில் பேசுவேன்,
அது நம்ம என்ன பேசினாலும் கூட வெளியே வரும் பொழுது ஒட்டி வெட்டி அதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அதில் சில வார்த்தைகளை எடுத்துவிட்டு அது போடத்தான் செய்வாங்க. அரசியல் அது சகஜம்தான். அதற்காக நான் ஒருவிடம் பேசுவதை நிறுத்தி கொள்ள முடியாது, பாணியை நான் மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பேன். அதனால்தான் நம்முடைய சுசீந்திரன் அவர்களும் கூட சொல்லியிருப்பார், அது அவர்கள் பேசியதே கிடையாது, என்னோட காரில் பயணம் செய்த பொழுது சுசீந்திரன் பேசியது. அப்போ ஆப்போசிட்டில் பேசினது யார் அப்படின்னு சுசீந்திரன் சொல்லியிருப்பார். அந்த ஆப்போசிட்டில் பேசினது பேரை கூட சொல்லியிருப்பார், மதுரை மாநகர தலைவர்னு. அதனால் முழுமையாக அந்த ஆடியோவை நம்ம திமுக நண்பர்கள் முழுமையாக வெளியிட்டாங்கன்னா அதில் குறிப்பாக பிடிஆர் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து இல்லை எனக்கு தமிழ் தெரியும் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடியதுன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் எனக்கு தமிழ் தெரியாது அதனால் நான் அப்பப்போ தப்பாக ஒரு வார்த்தையை பேசிடுவேன், நீங்கள் அதை பெரிய மனசு பண்ணாமல் நீங்கள் அரசியல் பண்ணுங்க அப்படின்னா யார் ஏற்றுக்கொள்வார்? அதனால் தொடர்ந்து பல உண்மைகள் வரத்தான் போகிறது, இது நடந்து கொண்டு தான் இருக்கும், வருகின்ற காலத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த குறிப்பாக இந்த பரந்தூருக்கும் சேலம் சென்னை 8 வழி சாலைக்கு சொன்னது எப்படி மோசமான ஒரு அரசியல்னால் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுற கூட மக்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கின்றார். 20,000 கோடியா இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்களா, நிலத்தை வாங்கினா பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு 10 வருஷத்திற்கு முன்னாடி தமிழக மக்கள் கேட்கல. இன்னைக்கு கேட்குறாங்கன்னா அதற்கு திமுகவினுடைய மிக மோசமான அரசியல் தான் காரணம் என்றும் நம்முடைய நண்பருக்கு சொல்லுவது என்னுடைய கடமையாக இருக்கு. மேடம், இந்த அறிக்கை எப்போ வந்து சட்டசபையில் டேபிள் பண்ணுறாங்களோ இதை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கருத்தை நிச்சயமாக சொல்லுவேன். நமக்கு தெரியாது, இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் நண்பர்கள் நீங்கள் போட்டிருக்கிற நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன காரணத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னு அந்த அறிக்கையில் கண்டிப்பாக இருக்கணும். உதாரணத்திற்கு நீங்கள் சொன்ன இந்த நபர்களுடைய பெயர்களின் மீது ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்கன்னா இந்த அறிக்கையில் என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கணும். அதனால் அறிக்கையை படிக்காமல் நாங்கள் ஒரு கருத்தை இன்று சொல்லுவது சரியாக இருக்காது. அது வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம். என்ன இன்னும் ஒரு அடுத்த செஷனில் டேபிள் பண்ணிடுவாங்க. அண்ணே, ஏன் ஆடியோ வாரம் நம்ம தொண்டர்களுக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லுவேன் வெளியிடுவாங்க, தொண்டர்களுக்கு ஒன்று பேசுவேன் வெளியிடுவாங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் என்னுடைய அரசியல் என்பது எல்லாத்துட்டையும் பேசணும், பக்கத்தில் வச்சுக்கணும், கம்யூனிகேஷனை அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்னு அரசியல். சில அரசியல் தலைவர்கிட்ட நீங்கள் பிடிக்கவே முடியாது. லேண்ட்லைன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் 2 PAவை தாண்டி அந்த தலைவர்கிட்ட பேசணும். எனக்கு அந்த மாதிரி அரசியல் விருப்பம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பரே நீங்கள் கூப்பிட்டால் நான் பேசத்தான் போகிறேன். ஆனால் என் ஸ்டைல் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக பேசக்கூடியது தான் என்னுடைய ஸ்டைல். அது சரியா தப்பா எனக்கு தெரியாது. அப்படி நான் வந்து எங்கேயுமே யாரையுமே எங்கேயுமே தவறான வழி நடத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய தொண்டர்கள் அக்ரெசிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அக்ரெசிவாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாங்க. ஏன் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற விசிக கட்சியினுடைய தலைவர் நேற்று மேடையில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டை பிரிப்போங்கிறாரு. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? கிடையாது. எல்லோருடைய கவனமும் பாஜக மீது இருக்கும் பொழுது பாஜகவினுடைய அரசியல் அதிரடியாகத்தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாஃப்டாலாம் இங்கே யாருமே அரசியல் பண்ண மாட்டோம். சாஃப்டானா நாங்கள் பேசவே மாட்டோம். நீங்கள் மாநில தலைவரை பார்க்கணுன்னா கூட இங்கே வந்து வெயிட் பண்ணணும். மாநில தலைவர் ரொம்ப அக்சசபிள், எந்த தொண்டை நம்ம ஆஃபீஸ் வந்தாலும் இந்த டோரை திறந்துட்டு அதில் சில இடத்துல தர்ம சங்கடங்கள் வரத்தான் செய்யும். சில இடத்துல நம்ம தொண்டர்கள் அதீத ஆர்வத்தின் காரணமாக நமக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நான் செய்யக்கூடிய அரசியல் பாணியை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்.